லவ் ஸ்டோரி ஆஃப் நெய்பர்ஹுட்டோட பார்ட் 2 தான் இது. ஸோ சாரி, ரொம்ப ரிலே ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி இதில் நிறைய இன்ட்ரெஸ்டான ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். பட் நிறைய ட்விஸ்டஸும் இருக்குது. நான் தான் உங்கள் சாக்ரியாக திஸ் இஸ் பார்ட் 2 ஆஃப் நெய்பர்ஹுட் லவ் ஸ்டோரி. ஆரம்பிக்கலாமா ஸ்டோரியை? என்னென்னா, பொண்ணு கேரளாவுக்கு போயிடுச்சு, பையன் வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படியே நாட்கள் போகுது. 1 மந்த் அதான். பொண்ணு ஊருக்கு போயிட்டு பொண்ணு நான் சொல்லிச்சு, நீங்கள் சேட் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க, நான் அப்பா அம்மா இருப்பாங்கன்ட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. சரி, பையன் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணியிருந்தாப்புல. பொண்ணும் வந்துட்டு நல்லா டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு நல்லா அப்பப்போ ஒரு 1 மந்த் நல்லா கால் பண்ணிவிட்டு அப்பப்போ இருந்தாங்க. சரி, 2 மந்த் போகுது, செகண்ட் மந்த் வருது. செகண்ட் மந்த்தும் சேம் அதேமாரி போகுது. ஒரு 1 or 2 days நல்லா போச்சு. மாரி சேட்டிங்கு, பொண்ணு காலிங் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்த்து டேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் இல்லை, காலுமே இல்லை. பொண்ணுக்கு டபுள் டிக் விழுது, நோ ரெஸ்பான்ஸ். வாட்ஸ்அப் ஆன்லைன் வராங்க போகிறாங்க, பட் கால் பண்ணாலும் சரி பையன் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு காலும் பண்ணல. அப்படியே ஒரு 10 days வெயிட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்து டென்ஷன் ஆகிட்டாங்க பையன். என்ன ஒரு காலும் பண்ணல ஒன்றும் பண்ணலன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, இல்லை நான் பண்ணுறேன், நான் கூப்பிட்றேன்ட்டு அந்த பொண்ணு மெசேஜும் கால்ஸோ இல்லை, அப்படியே விட்டாங்க. சரி, பையனும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்ந்து வெளியே போனதில் பேச முடியல. ஒரு 3 மந்த், அதாவது செமஸ்டர் லீவ் 6 மாதம் முடிஞ்சு செமஸ்டர் லீவ் முடிஞ்சு காலேஜுக்கு வராங்க. காலேஜுக்கு வந்தோடனே ஃபஸ்ட் டே பையன் பொண்ணு வருவா அப்படின்ட்டு காலேஜுக்கு ஃபஸ்ட் டேக்கெலாம் வந்துட்டு வெயிட் பண்ணுறாரு. செகண்ட் இயர் போது வெயிட் பண்ணுறாரு. செகண்ட் இயர் காலேஜுக்கு போது பொண்ணு வருவான்ட்டு பையன் வெயிட் பண்ணுறாரு கிளாஸில். ஃபஸ்ட் டே போயிட்டு சீக்கிரமாக போயிட்டு பொண்ணு பிஜி ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தா வந்துதான் தெரியல. ஃபஸ்ட் டே பொண்ணு வரல. பையன் ஃபுல்லாக வெயிட் பண்ணி ஏமாந்து போய் ஃபஸ்ட் டே காலேஜுக்கு பொண்ணு வரல. செகண்ட் டே மாரி காலேஜுக்கு வந்திருக்காங்க, காலேஜுக்கு போகிறாரு. செகண்ட் டே அந்த பொண்ணு உள்ளே வருது. பையன் ஏஞ்சி பெஞ்சில் உட்காந்து நிறைய எழுந்து போய் பொண்ணுக்கிட்ட, ஏன் ஃபோன் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல, எப்போ வந்த அப்படின்னு கேட்டிருக்காரு. பொண்ணு அதுக்கு என்ன சொல்லிச்சு, அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னுச்சு. என்னன்னு கேட்டால், இல்லை தனியாக பேசணும்னு மட்டும் சொல்லிட்டு விட்டாங்க. சரி, ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு பேசிக்கலாம், ஆஃப்டர்நூன் காலேஜ் முடிச்சுட்டு பேசிக்கலாம் அப்படின்னு விட்டாங்க. இதனால பொண்ணுக்கு என்ன ஆச்சு, பையன் கேட்டுட்டே இருந்தாப்புல, என்னாச்சு, ஏன் ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, என்ன ஆச்சு, 2-3 மாதமே ஒரு ஃபோன் பண்ணல, ஒன்றும் பண்ணல, இவ்வளோ இதுவாக இருந்ததுமா, வெக்ஸ் ஆகிட்டு தெரியுமா, என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படின்ட்டு வீட்டில் மாட்டிக்கிட்டே அப்படி இப்படின்னு நானே ஒரு ஓவர் திங்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கேன் அப்படின்னாரு பையன். நார்மலாக இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டாரு. சரிமாரி அந்த பொண்ணு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுச்சு. கிளாஸ் முடியுது, காலேஜ் டைமிங் ஓவர் ஆகுது, எல்லோரும் வெளியே வராங்க. பொண்ணு கிளாஸில் வெயிட் பண்ண சொல்லி பேசுது. என்ன இது பேசணும்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னுச்சு ஒரு பொண்ணு. என்ன சொல்லிட்டு, எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னுச்சு. பையனுக்கு புரியல, ஒரு மாதிரி ஷாக்காக நிற்கிறாரு. என்ன சொல்கிறது தெரியுமா, ஷாக்காக நிற்கிறாரு. அவருக்கு என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலன்னு கையை காமிச்சு, எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம ரிலேஷன்ஷிப்பை இதோட பிரேக் பண்ணிக்கலாம், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு. இவர் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக, எதுவுமே வாயத்தை ஒரு ஒருத்தரும் திறக்கல, அப்படியே சைலண்ட்டாக கிளாஸ் வந்து வெளில வந்துட்டு ரூம் வந்துட்டார். ரூம் போயிட்டு உக்காந்துருக்காரு. எதுவுமே சொல்லிக்கல, சைலண்ட்டாக வந்துட்டார். அப்புறம் ஒரு 2 days கழிச்சு அந்த பொண்ணு ஃபோன் வந்து, சாரி, இதுமாரி நான் ரொம்ப ஓவராக அவன் கூட இருந்துட்டேன், எனக்கே ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, சாரி அப்படின்னு. பையன் எதுவுமே பேசல, ஒரு வார்த்தை ஒன்றும் பேசல. பொண்ணு பேசுகிறேன் போது ஹலோ கேட்டது. பையன் எதுவாக பேசாமல் சைலண்டாகவும் பொண்ணு கட் பண்ணிடுச்சு. பையன் வெக்ஸ் ஆகிட்டாப்புல, என்ன பண்ணுறதே தெரியல அவருக்கு, என்ன பண்ணலே தெரியாமல் உட்காந்துருந்தாரு. ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டர் வந்தது. ஃபஸ்ட் செமஸ்டரில் செகண்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் 6 சப்ஜெக்ட்டுமே ஒன்றும் இந்த எக்ஸாம் எழுதுனா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் பாஸு, இது எல்லாம் ஃபெயில். வாழ்க்கையே ஃபெயில் ஆகிடுச்சு. இதுமாதிரி எப்படி எக்ஸாம் படிக்க முடியும் அவரால்? எக்ஸாம் படிக்கல, லைஃப்பும் லவ் பண்ண பொண்ணும் விட்டுட்டு போயிடுச்சு. 6 மாதம் தான் லவ், பட் நல்லா இருந்தது, 2 லவ் விட்டுட்டு போயிடுச்சு. எக்ஸாமையும் எல்லாம் அரியர் வந்துடுச்சு. பையன் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாரு. பண்ணதே தெரியல அவருக்கு, நோ ஐடியா, என்ன பண்ணனே தெரியாமல் உட்காந்துருக்கும்போது, சரி காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணுவோம், ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்ட்டு காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணோன்னு பண்ணலை. ஊருக்கு போயிட்டார். கிளம்பி ஒரு 10 days லீவ், காலேஜ் போட்டு லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டார். அதான் சொல்லியிருந்தேன், அவங்க அம்மா பிரின்ஸிபல் எடுத்து அவங்க போனோடனே 15 days கிட்ட இருந்துட்டு அவங்க அம்மா கூட இருந்தார். அப்புறம் என்ன, அவங்க அம்மா நல்லா அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பொண்ணு ஒன்று நம்ம வாழ்க்கை இல்லை, இது நம்ம வாழ்க்கை இல்லைடா, அது நிறையா இருக்குது,
நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி பையன் அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணவும் பையன் நல்லா கேட்டு வந்துட்டு பையன் குறிக்கோளாக வேணாம்ல வந்தார். அது ஒரே கிளாஸ் தான், பட் அந்த பொண்ணு இதில் பேசலை. பட் ஊருக்கு போகும்போது தான் அந்த கேப்பில் பையன் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டான். என்னென்னா பையன் ஒரு அட்டெண்டன்ஸ் வந்து ஃபோன் நம்பர் எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணான். அவங்க அம்மா கால் பண்ணால் அவங்க எப்படி கால் சொல்லணும் ஒரு பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, தம்பி இது செட் ஆகாதுப்பா, உனக்கு அவளுக்கு செட் ஆகாதுப்பா, அவள் எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வந்து அவங்க வேல்யூ அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. என்ன தான் காசு பணம் இருந்தாலும் இவங்க என்ன ஸ்டேட்டஸ்னே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா இன்கேஸ் ஸ்கூல் பிரின்சிபல் சொந்த வீடுக்கு லேண்ட் இருக்குது, ஆனால் இதை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன கேரளாவில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பண்ணுறான், அவ்வளோதான். அந்த இது மட்டும் தான் அவங்களுக்கு பையன்கிட்ட ஹேபிட்ஸ் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவங்க எல்லாமே வச்சுட்டாங்க. இது என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டாங்க. இது நம்ம போயிட்டு என்ன எதுனே தெரியாது. அவங்க பேரண்ட்ஸ் விட்டுருப்பாங்க, என்ன எதுனே அவங்களுக்கு தெரியாது. பேரண்ட்ஸ்க்கு பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு இவங்க எப்படி கேட்ட கேரக்டர், இவங்க யார், என்ன ஃபேமிலி என்னன்னே தெரியாது. ஜஸ்ட்டு பையன் படிக்கிறான், அவ்வளோதான். அவங்க அப்பா அம்மா பற்றி ஒன்றுமே என்ன எதுவும் தெரியாது. பட் ஆனால் பையன் பேக்ரவுண்டு வெயிட் ஓப்பன் பண்ண கொஞ்சம் நல்லா பையன் கொஞ்சம் ஓகே தான். அதுமாரி போயிட்டு சரி அதுவே பேசி முடிச்சுட்டு அந்த அவங்க அம்மா இதுதான் சொல்கிறாங்க, இல்லைப்பா வேண்டாம்ப்பா, இல்லைப்பா வேண்டாம், செட் ஆகாது சொல்கிறாங்க. அதே இதில் பையன் விட்டு வந்துட்டாப்ல. சரி போட்டு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஓப்பா இதேமாரி இப்போது அவர் திரும்பி சென்னைக்கு வராரு, காலேஜ் பண்ணுறாரு. வச்ச எல்லா அரியரையும் ஃபைனல் இயரில் கிளியர் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் லைஃப் லவ் மட்டும் பிரேக்கப் ஆயிடுச்சு. மீதி எக்ஸாம் வச்ச அரியர் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. பையன் வேலை தேடணும் பார்த்து வேலை வேண்டாம், வேலை போல். ஏன்னா அந்த 6 months அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதாவது செகண்ட் இயர் எக்ஸாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா ப்ராக்டிஸ் அவர் அப்போ தான் கற்றுக்கிட்டாரு. வெரி குண்டு பண்ணார். எப்படி மோட்டிவேஷனாக சரியான மோட்டிவேஷன். எப்படி எனக்கு என்னன்னே புரியல. அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியல. வந்தார், படித்தார், எல்லாம் நல்லா படித்து முடிச்சு அரியர் நல்ல பர்சன்ட்டில் வெளியே வந்தார். அதே இது ஃபோக்கஸோட அதே இதோட மைண்டோட மியூசிக் கிளாஸ் பண்ணார். மியூசிக்கில் இப்போ 4 இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குது. இது நம்ம ஒரு டியூட்டும் பண்ணுறாரு. ஒரு 4-5 குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு டியூட் பண்ணுறாரு. ட்ரம்மு, ஃப்ளூட்டு, அப்புறம் வயலினு, அப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது நேம் எனக்கு தெரியல. நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். இந்த ஃபோட்டோஸ் வந்து இதெல்லாம் அது ஃபோட்டோ எனக்கு தெரியல, இங்கே போட்டேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து டியூட்டர். அவரும் பேசிக்காக தான் முடிச்சிருக்காரு. பேசிக்காக முடித்த உடனே அவர் ஒரு நல்ல இதில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நல்லா இதாகிட்டார், செட்டில் ஆகிட்டார். நல்லா இப்போ அவர் டியூட் பண்ணுறாரு. ஒரு இன்ஸ்டியூட்டில் 4 பிரான்ச் இருக்குது. 4 பிரான்ச்சுக்கு இப்போ ஒர்க் பண்ணுறாரு, டியூட் பண்ணுறாரு. இப்போ அவருடைய இதுவே வேறு மாதிரி போயிடுச்சு. வேறு எங்கேயோ போயிட்டார் தலைவர். இப்போ பார்த்தா எங்கே நானே அவங்கள பார்க்க முடியலன்னா பார்த்துக்காங்க, அவ்வளோ பிஸியாக இருக்கார். ரொம்ப பையன் மாட்டார்ல, ரொம்ப கேட்காது. அதெல்லாம் சொல்லணும் இல்லை. பையன் நல்லா பிளேயர் ஆகிட்டார். பிகாஸ் கண்டென்ட் பொண்ணு விட்டுட்டு போகுதுன்ட்டு நம்ம லைஃப் ஏதோ முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறமும் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அம்மா போட்டு கண்டினியூ பண்ணுறேன். பொண்ணு போயிட்டாலே லவ் தான் எல்லாமே ஸ்டாப் நம்ம நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இது வந்து லைஃப் இது அந்த நமக்கு என்ன ஆகும்னு கூட சொல்ல முடியாது. அடுத்த செகண்ட் நமக்கு என்ன வேணால் ஆகலாம். ஸோ அதை மட்டும் நம்ம மட்டும் கோலாக இல்லாமல் மூவ் ஆகிட்டு இப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ, மைண்ட் செட் வருதோ அதை கோல் பண்ணி எடுத்துருக்கோங்க. நான் எதுக்காக இந்த வீடியோ ஸ்டோரியாக வந்து சொல்கிறேன்னா, பிகாஸ் நிறைய லோக்கல் வச்சுருக்கேன். பட் அது வந்து நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. இப்போ மூவ் ஆன் ஆக முடியலையேன்றாங்க. மூவ் ஆன் பண்ணி எனக்கு என்னன்னே தெரியல. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அது வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன நீடுன்னு பாருங்கள். பட் நீடுனா நீங்கள் அட்டாச்மெண்ட் இன்னொரு பொண்ணு கூட அட்டாச்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட் போகலாம். நம்ம நல்லா க்ரோத் ஆகணும்னு பாருங்கள். அதுதான் மெயின் கான்செப்டே. நான் சொல்ல வந்த கான்செப்டே இதுதான். லவ் போனால் மயிரா பற்றி விட்டுட்டு வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படியே அச்சீவ் பண்ணுங்கள். உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுங்கள். நீங்கள் பெரிய ஆளாக வந்து காட்டுங்க. அது போதுமே. அதுக்கு மேலே உங்களை தேடி பொண்ணு வரப்போகுது. இதுதான் கான்செப்டே.